ஸ்ரீ விநாயகா ஸ்பீக்கர்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னா 4 ஜோடி பாக்ஸ் கொடுத்துட்டு போனார் லோக்கலில் நம்ம செங்கத்துலேருந்து. அவருக்காக இப்போதைக்கு தீபாவளிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜோடி அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா ஹெவியாக கேட்டிருக்காரு. அண்ணன் புதுசாக தான் சவுண்ட் சர்வீஸ் வைக்கிறாரு. ஆனாலுமே நம்ம டெய்லி கடையை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. இது கூடவே பார்த்துட்டிங்கன்னா டபுள் சப் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பின்னாடி நல்லா ஃபுல் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எல்லாத்துக்கும் ஃபெவிகால் போட்டு ஃப்ரண்ட் இப்போ ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நக்கோடா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே நக்கோடா பிராண்ட் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா தலை சீக்கிரமாக கட் ஆகாது, ஹீட் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸ்க்ரூ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹார்ட்வேர்ஸில் அது மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கூடவே ஆணியுமே எஸ் பிராண்ட் ஆணி ஆயில் ஆணிலாம் கிடையாது. எல்லாமே எஸ் பிராண்ட் ஆணி இம்போர்ட்டருக்கு தான் வாங்கி வச்சுருக்கோம். அதுதான் பாக்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி எல்லா பக்கத்துக்கும் பஃபிங் பண்ணிவிட்டு இந்த மேலே நீட்டிகிட்டு இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே மட்டமாக தேய்ச்சிட்டோம்னா எஸ்ஆர் எல்லா பக்கத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிடும் போது எல்லா பக்கத்துக்கும் கிரிப் கிடைக்கும். நீங்கள் மழை தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே போகாது. எல்லாமே எஸ்ஆர் பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டியான எஸ்ஆர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாக்ஸுக்கு. நம்ம சீலிங் மேட்டு அதேமாரி ஃப்ளோர் மேட்டை ஓட்டுற அதே எஸ்ஆர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்குன்னு தனி எஸ்ஆர் கிடையாது. அதோட எஸ்ஆர் தான் இதுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். B+ ஸ்பீக்கர் புதுசாக வந்திருக்கு. இவருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பேக்கிங் பிரித்து அண்ணனுக்கு தான் 2 ஜோடிக்கு லோட் பண்ணுறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அண்ணன் பேசியிருக்காரு. பாருங்கள் நீங்கள் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பீக்கரோட ரிசல்ட் யாருக்காச்சும் வேணும்னா பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாரி கம்பெனியில் சொல்லிவிட்டு போர் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். 7 ரிங்ஸ் வச்சு அகுஜாவில் என்ன மாடல் இருக்கோ அதே மாதிரி பேப்பர் போட்டு பார்த்துட்டிங்கன்னா சாக்கெட் வச்சு கொடுத்துருக்கோம். அகுஜாவில் கூட 200 வாட்ஸில் சாக்கெட் வச்சு வராது. எல்லாமே சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான் வரும். நிறைய பேர் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பீக்கர் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரே கலர் ஒயரை போட்டுட்டு ப்ளஸ் மைனஸ் எதுன்னு தெரியாமல் காயில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை மற்ற இடத்துல ஸ்பீக்கர் வாங்குறவங்க பெட்டி நம்மக்கிட்ட எம்டி எடுக்கிறவங்க ஸ்பீக்கர் பிளாக் ரெட்டாக எடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கனெக்ஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி பெட்டி நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி போடுங்க. என்ன ஓம்ஸில் ஸ்பீக்கர் வருது, எந்த ஓம்ஸில் நம்ம ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்குறதுன்றதை போடுங்க. ஸ்பீக்கருக்கு ஏற்ற ஆம்ப்ளிஃபையராக போடுங்க. அப்படின்னா தான் ஸ்பீக்கருக்கும் சரி ஆம்ப்ளிஃபையருக்கும் சரி சேஃபு. ஒரு 1200 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்கோன்னா 2 இன்ச் வாய்ஸ் காயில் உள்ள நம்ம ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா 1600 வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸ்பீக்கருக்கு எனர்ஜி வேணும்னா ஆம்ப்ளிஃபையருக்கு இருந்தால் மட்டும்தான் லோடு கொடுக்கும். அப்படி நீங்கள் லோ வோல்டேஜில் ஆம்ப்ளிஃபையர் போட்டிங்கன்னா ஸ்பீக்கர் இறைச்சலாக கேட்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இறைச்சலாக பாடும் போதே லோ வோல்டேஜில் இருக்குது ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டை நிறுத்திடலாம். ஒரு ஆடியோ ஃபீல்டு போடுறீங்க, ஒரு ஆடல் பாடலோ இல்லை ஒரு டிஜே போட்டிருக்கீங்க அப்படின்னா அதிக ஆம்ப்ளிஃபையர் வாட்டேஜ் உள்ளதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் 300 வாட்ஸில் போடுறீங்கன்னா 1600லேருந்து 2500 வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா சேஃப் ஆகுது. அதேமாதிரி நிறைய கனெக்ஷன் போடுறது தப்பாக போட்டுறீங்க. மேட்சிங் லைனில் போய்ட்டு பாக்ஸ் கனெக்ஷனை கொடுத்துறீங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் சீக்கிரத்தில் ஹீட் ஆகி ஆம்ப்ளிஃபையர் காலியாகிடும். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எதில் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் போடுறீங்களோ அதுக்கேற்ற கனெக்ஷனாக போடுங்க, நல்லாயிருக்கும். பாக்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு அண்ணா வந்துட்டார், செக் பண்ணிட்டுருக்காரு. இது கூடவே நிறைய டவுட் கஸ்டமர் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். லோக்கல் தானா? லோக்கல் தான், செங்கமே தான். தோகோடிலேருந்து வரீங்க. நம்ம கடையை எப்போ பார்த்தீங்க நீங்கள்? போயிட்டு வரக்குள்ள பார்ப்பேன். போயிட்டு வரக்குள்ள பார்த்துன்னு இருக்கிறீங்க. நம்ம கிட்ட என்னென்ன பொருள் ஆர்டர் கொடுத்தீங்க? மிக்சரு, ஆம்பு, 4 ஜோடி பாக்ஸ். 4 ஜோடி பாக்ஸ். இப்போதைக்கு உங்களுக்கு தீபாவளிக்கு 2 ஜோடி அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டீங்க. 2 ஜோடி பாக்ஸ் புதுசாக ஸ்பீக்கர் போட்டு உங்களுக்கு தான் முதல்ல தீபாவளிக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம். 16 சேனல் எஸ்டர் கம்பெனியில் மிக்சர் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2500 வாட்ஸ் B+ல 2 ஜோடிக்கு ஆம்பு கொடுத்துருக்கோம். இன்னும் 2 ஜோடிக்கு ஒரு 4000 கேட்டிருக்காரு. 4000 பார்சல் இருக்குது இப்போ அதனால் அது இப்போ கொடுக்க முடியல அண்ணனுக்கு. அதேமாதிரி நம்ம கிஃப்ட் ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் நம்ம ஓனாக அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துன்னு இருக்கிறோம். அதுக்கு தேவையான ஸ்பீக்கர் பின்னு, அதுக்கப்புறம் மோனோ டு மோனோ எல்லாமே கொடுத்துன்னு இருக்கிறோம். அண்ணனுக்கு நம்ம அண்ணன் மட்டும் இல்லை, யார் நம்ம பெட்டி எடுத்தீங்கனாலுமே சரி நம்ம கம்பெனி டிஷர்ட் அண்ணனுக்கு கிஃப்டாக கொடுத்துரும். நான் சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ நேரம் செக் பண்ணிங்க எப்படி இருக்குது சவுண்ட் குவாலிட்டி நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. பேஸ்லாம் எப்படின்னா இருக்குது பாக்ஸு? நல்லா இருக்குது. நிறைய பேர் ஆன்லைன்லேருந்து தூரம் பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு பார்சல் போல ஒரு சில டவுட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியூர்லேருந்து எங்கேயாவது ஆர்டர் பண்ணுறாங்க, நம்பி போடலாமா வேணாமா அப்படின்ற ஓன் ரிவ்யூ நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் லோக்கல் நம்ம கடையை ரெகுலராக பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களால் ஓன் ரிவ்யூ நீங்களே கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியிலேருந்து காசு போட்டு ஏமாறுறாங்க அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. நீங்கள் கேட்ட மெட்டீரியலில் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கு என்னென்ன நான் கொடுத்துறது மட்டும் ஆடியன்ஸுக்கு சொல்லிடுங்க. நீங்கள்
நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு பண்ணிட்டு எல்லாமே எனக்கு கொடுத்த மாதிரி திருப்தியா இருக்கு. எங்களுக்கு நம்பி- சரி சரி நம்பி பார்சல் ஆர்டர் கொடுக்கும். நம்பி ஆர்டர் கொடுக்கலாம். அது நல்லா கேட்டேங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேர் டவுட் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கடையில் கொடுத்துட்டு வந்து பொருள் வருமா வராதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நம்மக்கிட்ட என்ன பொருள் நீங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வந்து கேட்குறீங்களோ, ஆடியோ ஃபீல்ட் ஆகட்டும், டிஜே ஃபீல்ட் ஆகட்டும், எது நீங்கள் கேட்டீங்கனாலுமே சரி, உங்களுக்கு நீங்கள் என்ன கொட்டேஷன் கொடுக்குறீங்களோ அதில் தான் நம்ம பொருள் வாங்கி கொடுக்குறோம். நம்ம ஓனர் பாக்ஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது நம்ம கம்பெனி B+ ஆம்பிளிஃபையர் கொடுக்குறோம். மற்றபடி நம்ம ஓனர் ரெடி பண்ணுறது ப்ரீ ஆம்பிளிஃபையர். மற்றபடி மிக்சர் ஐட்டம் நீங்கள் எத்தனை சேனல் கேட்டீங்கனாலும் சரி, என்ன கம்பெனி கேட்டாலும் சரி, நீங்கள் எங்கேயும் போயிட்டு வெளியில் அலைச்சல் பட தேவையில்லை. நம்ம கடையில் வந்து பாக்ஸ் எடுக்கிறோம், நீங்கள் வந்துட்டு போனீங்கனாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு 5-6 கம்பெனி இருக்குது. உங்களுக்கு எந்த கம்பெனியில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குதோ அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து பொருள் எடுத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய செட்டுக்காரங்களுக்கும் மைக் செட் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.